எல்லாருக்கும் குட் மார்னிங், ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கம்பு, சோளம் கம்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூழ் தான் செஞ்சுருக்கோம். இது வந்து நாட்டு கம்பு, சின்ன சின்னதாக தான் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் ஹெவியான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முந்தின நாளே வந்து நான் 3மே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். கம்பு, சோளம், ஆரிய மாவு, அது 3மே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான குவான்டிட்டி எடுத்துகிட்டு நீங்கள் கலக்கி வச்சுடுங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் மாவு ஊற்றுறேன், கரைச்சி மாவு. கைவிடாமல் ஊற்றிட்டே இருக்கணும், கலக்கிட்டேவும் இருக்கணும். நல்லா கலக்கி ஊற்றுங்க. எக்ஸஸாக இருக்கிறதையும் அதிலே நம்ம இது பண்ணி ஊற்றிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் நம்ம இப்படி ஹெல்த்தியாக கொடுக்கணும் பசங்களுக்கு. நான்லாம் குடித்ததில்லை, அதனால தான் என் பசங்களுக்கு நான் தரேன் இதெல்லாம். எனக்கு இது செய்யவும் தெரியாது, எல்லாமே நான் கற்றுக்கிட்டது தான் ஆஃப்டர் மேரேஜு. நான் இதெல்லாம் சின்ன வயசில் குடிச்சிருக்கேன்னா இல்லை, பட் இப்போ வந்து நான் பண்ணாததை பசங்களுக்கு கொடுக்கணும் பண்ணணுன்றதுக்காக நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் ஹெவியான பாத்திரம் எடுத்துக்கிறது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலரிட்டே இருக்கணும், கலக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தேன், வேகலை, கொஞ்சம் நேரம் ஆகணும். கம்பு சோளம் ரெண்டுமே வேகணும். அதனால் ஒன்று ஒரு சில டைமில் வெந்துடும். இது என்னவோ இன்றைக்கி வேகவே இல்லை ரொம்ப நேரமாக. அழுத்தி பார்த்தா வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். பாதியாக வெந்திருக்கு. அது வேறு நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், கை விட்டுறக்கூடாது, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். சிம்மில் தான் வச்சு பண்ணணும். ஜாஸ்தி வச்சா ஃபுல்லாக தீஞ்சிடும், அப்படியே ஸ்மெல் வந்துடும். அது நல்லாவே இருக்காது குடிக்கும் போது நம்ம. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்லா அப்படி உங்களுக்கு செக் பண்ண முடியல தெரியலன்னாலும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஊதிட்டு சாப்பிட்டு பாருங்கள், தெரியும். அவ்வளோதான், ரெண்டுமே ஈக்குவலாக வெந்துருச்சு, கம்பு சோளம் ரெண்டுமே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம கூழ். ஓகே, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. தனியாக வச்சு சர்வ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப சூடாகவே இருக்கும். அது வந்து தனியாக வச்சு எடுத்துகிட்டு அது தண்ணியில் வச்சுடுங்க. அப்போ தான் பசங்க சீக்கிரம் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளே சீக்கிரம் குடிக்கணுன்னா அப்படி தான் பண்ணணும். சூடு ஆறுறதே ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு வந்து நான் வத்த குழம்பு எடுத்திருக்கேன், உயிர் ஆர்கானிக்லேருந்து. மேக்ஸிமம் நாங்கள் அதில் தான் வாங்குறது, நல்லாயிருக்கும். அதனால் கார்லிக்கும் இதுவும் பூண்டு ஊறுகாவும் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சைட் டிஷ்ஷு. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதினா சட்னி, இதெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் நம்ம இப்படி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.